Hi friends, இப்போ நாம டைம் அண்ட் ஒர்க் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இன்சூரன்ஸ், போஸ்டல் அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். The efficiencies of two workers A and B are in the ratio 5:4. If A can do a piece of work in 12 hours, then B can do it in what? இதான் கேள்வி. அதாவது கேள்வி என்னன்னு புரிஞ்சுப்போம். ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க செய்யக்கூடிய வேலையோட அளவு அப்படின்னு வரும்போது 5:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சினா வேலை செய்யக்கூடிய திறன், வேலை செய்யக்கூடிய அவங்களோட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களால என்ன அளவு வேலை செய்ய முடியுன்ற அவங்களோட திறமை, அதுதான் வந்து எஃபிஷியன்சி நம்ம சொல்லுவோம். ஸோ 5:4 கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து 12 மணி நேரத்தில் தனியாக அந்த வேலையை முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்கே 5:4ன்றத நம்ம ஈஸியாக சம்ம போடுறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் சின்ன குழந்தைங்கன்னு வச்சுப்போம். இவங்க சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு மணி நேரத்தில் ஏவால் 5 சாக்லேட் சாப்பிட முடியுதுன்னா அதே நேரத்தில் பியால் 4 சாக்லேட் சாப்பிட முடியுது. இதுதான் வந்து வேலை செய்யும் திறன். சரிங்களா? இந்த ரெண்டு பேரோட ரேஷியோ ஆஃப் ஒர்க்கிங் எஃபிஷியன்சி. சரி, அப்போது ஏவால் ஒரு மணி நேரத்தில் 5 சாக்லேட் சாப்பிட முடியுது. அப்போது ஏ வந்து 12 மணி நேரத்தில் எத்தனை சாக்லேட் சாப்பிட முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 12 ஹவர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5 × 12 போட்டால் என்ன வந்துடும், 60 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 60. அப்போ எத்தனை சாக்லேட் வரும், 60 சாக்லேட் சாப்பிட முடியுது ஏவால் எவ்வளோ நேரத்தில், 12 மணி நேரத்தில். சரியா? இப்போ கேள்வி என்னன்னா, பியால் இதே சாக்லேட்ஸை சாப்பிட்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும், அதான் கேள்வி. பாருங்க, இதே சாக்லேட்ஸ்னா அதே 60 சாக்லேட் தான் சாப்பிடணும். அப்போ 4 × அதாவது 60 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு, சரிங்களா, ஒரு மணி நேரத்தில் பியால் 4 சாக்லேட் சாப்பிட முடியும். ஒரு மணி நேரத்தில் பியால் 4 சாக்லேட் சாப்பிட முடியும். அப்போ 60 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படும் பார்த்தா 15 ஹவர்ஸ் தேவைப்படும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்போ பியால் ஒரு மணி நேரத்தில் 4 சாக்லேட் சாப்பிட முடியும். அப்போ 15 ஹவர்ஸில் எத்தனை சாக்லேட் சாப்பிட முடியும், 60 சாக்லேட்ஸை சாப்பிட முடியும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ கேள்வியை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். எப்படி மாற்றிக்கிறோம், அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு சாக்லேட்டை கணக்காக எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு. ஸோ 5 சாக்லேட்டை வந்து ஏ வந்து சாப்பிட்றதுக்கு 1 ஹவர் எடுத்துக்கிறான். அதே மாதிரி 4 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பி வந்து 1 ஹவர் எடுத்துக்கிறான். இப்போ ஏ வந்து 12 மணி நேரத்தில் மொத்தமாக எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தா 5 × 12 போட்டால் 16 கிடைக்குது. அப்போ 60 சாக்லேட் ஏ சாப்பிட்ருக்கான். கேள்வி என்னன்னா, அதே அளவு சாக்லேட்டை பி சாப்பிட்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் கேள்வி கேட்குறாங்க. பி வந்து ஒரு மணி நேரத்தில் 4 சாக்லேட் சாப்பிட முடியும். 60 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பிக்கு தேவைப்படுறது 15 மணி நேரம். அவ்வளோதான். ஸோ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம மாடிஃபை பண்ணி புரிஞ்சுட்டு ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு சம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days and 10 days. அப்போ ஏ வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி ஏ வந்து 15 நாள் எடுத்துக்கிறாரு, பி வந்து 15 நாள் எடுத்துக்கிறாரு, பி வந்து 10 நாள் எடுத்துக்கிறாரு. சரிங்களா? ஏ ஒரு வேலையை செஞ்சு முடிக்க, நான் இங்கே எழுதிக்கிறேன், ஏ ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 15 நாளும், பி ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 10 நாளும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? கேள்வி என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கை எடுக்கிறாங்க. தே கான்ட்ராக்டட் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஃபார் 30,000, 30,000 ரூபாய் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. தனித்தனியாக செஞ்சால் ஏவால் 15 நாளில் ஒரு வேலையும் பியால் 10 நாளில் ஒரு வேலையும் செய்ய முடியும். சரிங்களா? தனித்தனியாக செஞ்சால். இப்போ கேள்வி என்னன்னா, 30,000 ரூபாய் கான்ட்ராக்ட் ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறாங்க. இப்போ ஏவோட ஷேர் என்ன, த ஷேர் ஆஃப் ஏ இன் த கான்ட்ராக்டட் மணி வில் பி வாட், இதான் கேள்வி. அப்போ ஏவோட ஷேர் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. சரி, ரொம்ப சிம்பிளாக போடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை நார்மலாக எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி பார்த்தோடனே டக்குன்னு போகிறதுன்னு 2 விதமாகவும் சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ 15 × 10 வந்துடுதுங்களா, கண்டிப்பாக இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டேஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், டேஸ் ரெக்வயர்ட். சரியா? ரைட். சரி, இப்போ பாருங்க, இந்த டேஸ் ரெக்வயர்டு அப்படின்னு வருதுன்னா அதுக்கு ஆல்வேஸ் வந்து எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அல்லது ஒர்க் பர் டே என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 15க்கும் 10க்கும் ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் உங்களுக்கு, இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். சரிங்களா? 15க்கும் 10க்கும் ரேஷியோ எடுத்தால் 3:2 வரும். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 2 and 3 வரும். சரிங்களா? அதாவது 2:3.
அப்போ எஃபிஷியன்சின்றது ஏவோட பியோட வேலை செய்யும் திறன் அப்படின்றது 2:3 நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஏவால 2 செய்யக்கூடிய அதே நேரத்தில் பியால 3 செய்ய முடியும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஏவால 2 சாக்லேட் சாப்பிட முடியல அதே நேரத்தில் பியால 3 சாக்லேட் சாப்பிட முடியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே பாருங்க, ஏ வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறான்? 15 நாள் எடுத்துக்கிறான் அந்த வேலையை செய்யறதுக்கு. பி வந்து 10 நாள் எடுத்துக்கிறான். சரியா? அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பியோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஏவோட ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா இவன் அதிகமான நாட்கள் எடுத்துக்கிறான், வேறஸ் பி பார்த்தீங்கன்னா கம்மியான நாட்கள் எடுத்துக்கிறான். சரி, இப்போ இந்த ரேஷியோல தான் அவங்க பணத்தை அவங்களுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். அப்போ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா 15:10 அதுக்கான ரேஷியோ என்ன? 3:2. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் 2:3. அப்போ 2:3ன்ற ரேஷியோவில் பணத்தை பிரிச்சுப்பாங்க. அவ்வளோதான். அப்போது 2:3னா இதை நான் 2x சொல்கிறேன் உதாரணத்துக்கு, இதை 3x சொல்கிறேன். மொத்தத்தில் ஏக்கும் பிக்கும் கொடுக்க வேண்டிய மொத்த பங்கு பார்த்தா ஒரிஜினலாக 30,000. இங்கே ரேஷியோவில் இருக்க பங்குன்னு பார்த்தா இது 2x, இது 3x. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5x. 5x ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏக்கும் பிக்கும் கிடைக்க வேண்டிய ரேஷியோட பங்கு இது 2. இவனுக்கு 2 பங்கு கிடைக்குன்னா இவனுக்கு 3 பங்கு கிடைக்குது. சரிங்களா? அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிட போகுது. இப்போ 5x ஈக்குவல் டு 30,000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தா 6,000 வந்துடும். அந்த எக்ஸோட வேல்யூ 6,000 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா 2x சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 12,000 கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸோட மதிப்பை இந்த 3x சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 18,000 கிடைக்கும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஷேர் ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட பங்கு அப்படின்னு பார்க்கும்போது 12,000 ரூபாய். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்போ இங்கே 12,000 ரூபான்றது இங்கே ஆப்ஷனாக இருக்குது, போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். பட் ஆனால் இது ஸ்டெப்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலாக மனசுலேயே யோசிச்சு சம போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன செய்யலாம்? இப்போ நான் சொன்னதே அப்படியே ப்ராக்டிக்கலாக ஓவராலாக சொல்கிறேன் பாருங்க. இது 15 and 10 டேஸ்னா ரேஷியோவில் வந்து 3:2. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் 2:3 மாறிடும். கரெக்டாக? அப்போது 2 பாகம் வந்து ஏக்கு சம்பளம்னா பிக்கு வந்து 3 பாகம் சம்பளமாக கிடைக்கும். அப்போ மொத்தமாக 5 பாகம் ஏக்கும் பிக்கும் சேர்த்து. சரிங்களா? அப்போ 5 பாகத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய பணம் வந்து 30,000 இருக்குது. அதை 5 பாகமாக பிரிச்சேன்னா எனக்கு என்ன வரும்னு கேட்டால் 6,000 ரூபாய் வரும். அதில் ஏக்கு 2 பாகம்னா 12,000 ரூபாய், பிக்கு 3 பாகம்னா 18,000 ரூபாய். முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, இதெல்லாம் கூட தேவையே கிடையாது. ஜஸ்ட் லைக் இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, என்னன்னா ஆல்வேஸ் எந்த ஒரு இந்த மாதிரி கேட்கக்கூடிய எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க ஏவோட ஷேரையும் கொடுத்துருப்பாங்க கேள்வியில், அதாவது ஆப்ஷனில். பியோட ஷேரையும் ஆப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகுன்னா டெஃபினட்டாக எந்த 2 ஆப்ஷனை கூட்டினா உங்களுக்கு வேல்யூ வந்து 30,000 வருதோ அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். பாருங்க, கண்டிப்பா இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஏவோட ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க, பியோட ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ல. அப்படி வரதுனால பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்க ஏ அண்ட் பி 2 பேரோட ஆப்ஷனையும் கொடுக்கறதுனால நீங்க என்ன பண்ணலாம்னா எனக்கு மொத்தமா ஏபிக்கு கிடைக்கக்கூடிய பங்கு வந்து 30,000 ரூபாய். அப்போ இங்க இருக்கிற எந்த 2 ஆப்ஷனை நான் வந்து கூட்டினா எனக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும்னு பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, அப்படி பார்த்தா எனக்கு ஏன்ற ஆப்ஷன் 18,000 டீன்ற ஆப்ஷன் 12,000 ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு, அதாவது ஏல இருக்க ஆப்ஷன்ல இருக்க 18,000 பிளஸ் டீல இருக்க ஆப்ஷன்ல இருக்க 12,000 ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குது? 30,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ கண்டிப்பா ஏ ஒரு வேல்யூ, பி ஒரு வேல்யூவா தான் இருக்கணும். இதுல ஏ எந்த வேல்யூ, பி எந்த வேல்யூன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டா ஏ 15 நாள் டைம் எடுத்துக்கிறதுனால ஏவோட சம்பளம் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். பி வெறும் 10 நாள் எடுத்துக்கிறதுனால பியோட சம்பளம் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 12,000 பிளஸ் இந்த 18,000 ரெண்டுத்தையும் கூட்டினா 30,000 கிடைக்கிறதுனால இதுல ஏக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கம்மியான சம்பளம் தான்ன்றதை நமக்கு உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த 12,000 தான் ஆன்சர்ன்றதை நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். அப்போ இந்த லாஜிக் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து ஏ அண்ட் பி 2 பேரோட பங்கையும் கொடுத்துடுறாங்க. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா எந்த 2 பங்கை கூட்டினா எனக்கு அங்கே கொடுத்துருக்க வேல்யூ 30,000 வருதோ கண்டிப்பாக அது 2 தான் ஏ அண்ட் பியோட வேல்யூ பங்காக இருக்க முடியும். அதில் ஏவோட பங்கு கம்மியான பங்காக இருக்கணும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆன்சர் வந்து டீன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போது இந்த சம்மை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்த உடனே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, ஏபிசி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12, 18 and 30 days. If they do a work together, find the ratio in which the amount is to be distributed. 3 பேர் வேலை பார்க்குறாங்க. ஏன்னு ஒருத்தன், பின்னு ஒருத்தன், சின்னு ஒருத்தன். 3 பேர் பார்க்குற வேலை பார்த்தீங்கன்னா இவன் 12 நாளில் பார்க்குறான், இவன் 18 நாளில் பார்க்குறான், இவன் 30 நாளில் வேலையை பார்க்குறான். கேள்வி என்னென்னா இந்த 3 பேருக்கும் அவங்களோட சம்பளத்தை எப்படி வந்து எந்த விகிதாச்சாரத்தில் எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுப்பாங்க, இதுதான் கேள்வி. அதாவது டேஸ் ரெக்வர்டு வந்து
ஏபிசி 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற டேஸ் ரெக்கார்டு வந்து 12, 18, 30 டேஸு. 3 பேருக்கும் எந்த விகிதாச்சாரத்தில் சம்பளத்தை கொடுப்பாங்க அதான் கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த பெரிய நம்பர்ஸாக இருக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பராக மாற்றிங்க, ரேஷியோவில் ஸ்மாலஸ்ட் நம்பராக மாற்றிங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரேஷியோவை மாற்றிக்கிறேன். ரேஷியோவாக மாற்றும் போது இது 3மே வந்து 6ல் டிவைட் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா இவனுக்கு 6 அப்படின்ற வரும், சாரி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 2 வரும், இங்கே 6ல் டிவைட் பண்ணால் 3 வரும், இங்கே 6ல் டிவைட் பண்ணால் 5 வந்துடும். அப்போனா இவனுக்கு தேவைப்படுற டேஸ் வந்து 2:3:5 டேஸ். ஏபிசி 3 பேருக்கும் தேவைப்படுற டேஸோட ரேஷியோ வந்து 2:3:5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. டேஸ் ரெக்வர்ட் ரேஷியோ. இது வந்து டேஸ் ரெக்வர்டு ஒரிஜினல், இது வந்து டேஸ் ரெக்வர்டு வந்து ரேஷியோ. சரிங்களா, இது என்னது டேஸ் ரெக்வர்டோட ரேஷியோ. சரி, 2:3:5. இதை அப்படியே தலைகீழ மாற்றுங்க. தலைகீழ மாத்திரம் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தா 1/2, அப்புறம் 1/3, அப்புறம் 1/5. சரிங்களா, இப்போ இதை நார்மல் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ரேஷியோ வருமோ அதுதான் ஃபைனல் ஆன்சர், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த 1/2, 1/3, 1/5 இதை நார்மல் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணால் இதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ஃபைனல் ஆன்சராக கட்டாயமாக எல்லா சமூகம் இருக்க முடியும். சரிங்களா, அப்போ இந்த நார்மல் ரேஷியோ மாத்திரம்னா நான் கீழே இருக்க நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். சரியா, கீழே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 5 எல்லாமே பார்த்தீங்கன்னா 2வும் ஒரு பிரைம் நம்பர், 3யும் ஒரு பிரைம் நம்பர், 5வும் ஒரு பிரைம் நம்பர். அப்போ 3 பிரைம் நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை தான் பண்ணணும், வேற வழியே இல்லை. அப்போ நீங்க மல்டிப்ளை பண்றீங்க 2 × 3 × 5 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 × 3 6, 6 × 5 30. அப்போ 30 தான் எல்சிஎம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ரேஷியோவையும் நார்மல் ரேஷியோ ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கு நாம என்ன பண்ண போறோம், எல்சிஎம்மால மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பரை இந்த ரேஷியோவை 30ஆல மல்டிப்ளை பண்றோம், இந்த ரேஷியோவை 30ஆல மல்டிப்ளை பண்றோம், இந்த ரேஷியோவை 30ஆல மல்டிப்ளை பண்றோம். சரிங்களா, சரி இப்போ பாருங்க, இதை 30/2 கேன்சல் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 15. அதே மாதிரி 30/3 கேன்சல் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 10. அதே மாதிரி 30/5 எனக்கு கேன்சல் பண்ணா கிடைக்கிறது 6. அவ்வளவுதான். அப்போ 15:10:6 எந்த ஆப்ஷனோ அதுதான் ஆன்சர். பாருங்க, இங்க எந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் தான் இருக்கு, 15:10:6. அப்போ இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே இல்லை. திருப்பி ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கு 3 பேர் வேலை செய்யற அளவை கொடுத்துட்டு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு என்ன ரேஷியோல சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கறதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 12, 18, 30ன்றது பெரிய நம்பரா இருக்குது, அதை நீங்க ஸ்மாலஸ்ட் ரேஷியோவா மாத்திக்கங்க. பெரிய நம்பருக்கும் நீங்க அப்படியே போட்டாலும் ஆன்சர் வரதான் போகுது, அதுக்கு பெருசா வேல்யூஸ் போறதுனால நான் என்ன பண்றேன், அதை ஸ்மாலர் வேல்யூவா மாத்திக்கிறதுக்காக ரேஷியோவா மாத்திக்கிறேன். சரியா, ஸோ அப்போ இந்த 3த்துக்கும் ரேஷியோ எடுக்கும்போது 3மே 6ல் டிவைட் ஆகுது. அப்படி டிவைட் ஆகும்போது எனக்கு இங்கே 2 கிடைக்குது, 6ல் டிவைட் பண்ணும்போது இங்கே 6 டிவைட் பண்ணால் 3 கிடைக்குது, 6 டிவைட் பண்ணால் 5 கிடைக்குது. அப்போ 2:3:5 இந்த வரக்கூடிய ரேஷியோவை அப்படியே தலைகீழ மாத்திரம். சரிங்களா, அதாவது இன்வர்ஸ் ஆக்குறோம். அப்படி இன்வர்ஸ் ஆக்குனா 1/2, 1/3, 1/5. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 30 வரும். அந்த 30ஆல எல்லா ரேஷியோவும் மல்டிப்ளை பண்றோம், ஃபிராக்ஷன் இருக்க ரேஷியோவை மல்டிப்ளை பண்றோம். அப்படி செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ, ஃபைனல் வேல்யூ இந்த வேல்யூ கிடைக்குது, 15:10:6. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆன்சர் ஈஸியாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இந்த கொஞ்சம் எனக்கு சம்மே போட தெரியல, இருந்தாலும் நான் போடணும்னு நினைக்கிறேன், அப்பவும் போடலாம். என்னன்னா ஐடியா யோசிச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் சிம்பிளா வேற லாஜிக்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா இது 15:10:6ன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். சரிங்களா, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றது பாசிபிளா இல்லை, சாரி. இப்போ 15:10:6 அவ்வளோதான், இதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ பாருங்க, இங்கே இந்த கொஸ்டினில் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆன்சரே போட தெரியல அப்படின்னாலும், இந்த மெத்தடே தெரியல அப்படின்னா கூட உங்களால் ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா இங்கே 12ன்றது வந்து ஏ வந்து கம்மியான நாட்களில் வேலை செய்கிறான், அப்போ கண்டிப்பாக ஏக்கு கிடைக்கக்கூடிய பங்கு அதிகமாக இருக்கணும். பி வந்து அதுக்கு அடுத்து வேலை செய்கிறான், அப்போ பிக்கு வந்து கிடைக்கக்கூடிய பங்கு ஏவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சி வந்து ரொம்ப அதிகமான நாட்கள் எடுத்து வேலை செய்கிறான், அப்போ கண்டிப்பாக சிக்கு தான் வந்து கிடைக்கக்கூடிய பங்கு வந்து கம்மியா இருக்கணும். இந்த லாஜிக்கை வச்சு கூட எந்தெந்த ஆப்ஷன் வரும் எந்தெந்த ஆப்ஷன் வராதுன்றதை நீங்க எலிமினேட் பண்ண ஈஸியா உங்களால முடியும். சரிங்களா, ரைட். ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து 15:10:6. சரியா, ரைட். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, 12 men can do a work in 25 days. How long will 10 men take to complete the work? இது வந்து ரொம்ப சிம்பிளான சம். 12 men can do a work in 25 days. 12 பேர் சேர்ந்து 25 நாள்ல வேலை செய்யறாங்க. இப்போ அதே வேலையை 10 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை செய்ய போறாங்க, அவ்வளவுதானே. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க என்ன பண்ணும், இங்க மென் இருக்கு, இங்க டேஸ் இருக்கு. இங்க மென் இருக்கு, இங்க டேஸை கேட்கறாங்க, எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. சரியா, இந்த மாதிரி சம் ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது மென்னு, டேஸ், ஹவர்ஸ் பை ஒர்க் ஈக்குவல் டு
men days hours by work. இந்த ரிலேஷன்ல எப்பவுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். எப்பவுமே குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு ஒர்க் பண்ற மாதிரி கேள்விகள் கேட்கும்போது இந்த ரிலேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே டெஃபினட்டா ஆன்சர் கிடைச்சிடும். இதை நம்ம என்ன சொல்லணும்னா m1 d1 h1 by w1, இதை வந்து m2 d2 h2 by w2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த இடம் எல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இது என்னன்னா முதல் கண்டிஷன், இது என்னன்னா ரெண்டாவது கண்டிஷன். முதல் கண்டிஷன் 12 பேர் 25 நாள்ல வேலை செய்யறாங்க. அப்போ இந்த மென்னு வர இடத்துல 12 பேர் வருவாங்க, டேஸ்ன்னு வர இடத்துல 25 வரும். இங்க ஹவர்ஸ் பத்தி கொடுக்கல, ரெண்டு இடத்துலயுமே கொடுக்கல, அதனால அதை பத்தி நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஹவர்ஸ் கொடுக்கலன்றதுனால ஹவர்ஸ் வந்து ரெண்டு இடத்துல சேம்னு அர்த்தம், ஒர்க் கொடுக்கலன்றதுனால ஒர்க்கும் ரெண்டு இடத்துல சேம்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன்ல 10 பேர் இருக்காங்க, எத்தனை நாள்ல வேலை செஞ்சு முடிப்பாங்க. அப்போ 10 பேர், இப்போ மென் வந்து m2 வந்து 10 பேர், டேஸ் எத்தனைன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அப்போ 10 into days equal to 12 into 25. அவ்வளவுதான். இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்க போகுது. பாருங்க, அப்போ 12 into 25 equal to 10 into number of days. அவ்வளவுதானே? ஸோ அப்போ என்ன பண்ண போறீங்க, இது நீங்க கேன்சல் பண்ணா 5ல 2 வாட்டி போகும், இது 5ல 5 வாட்டி போகும். கரெக்டா? அப்புறம் இந்த 2 ஒரு வாட்டி போகும், இந்த 12 வந்து 6 வாட்டி போகும் 2ல. அப்போ கேன்சல் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 6 into 5. அப்போ என்ன வந்து 30. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ? 30 டேஸ். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ? 30 டேஸ். தட்ஸ் இட். ஸோ அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குது, இது இங்கே இருக்குது பாருங்க. தட்ஸ் ஆல். ஸோ அகைன் இதெல்லாம் எழுதி தான் போடணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் நேர்லேயே அப்படியே டேரெக்டாகவே போடலாம். எப்படி போடலான்னு பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த சம் அப்படியே மனசுலேயே பிரிச்சுக்கலாம். நீங்கள் சம்ம படிச்ச உடனே கூட ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 10ன்றத 5 2ன்னு பிரிச்சுக்கலாம், 5 into 2ன்னு பிரிச்சுக்கலாம். இதை 5ல டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும், இதை 2ல டிவைட் பண்ணால் 6 கிடைக்கும். அப்போ 6 into 5 மல்டிப்ளை பண்ணால் 30. டேரெக்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. சரிங்களா? ரைட். அடுத்த சம் பார்க்கலாம். If A can do a piece of work in 20 days and B in 30 days, in how many days both working together will finish the job? இதுவும் அகைன் ரொம்ப சிம்பிளான ஒர்க் சம் தான். A வந்து 20 நாளில் ஒரு வேலையை செய்கிறான், அதே வேலையை B வந்து 30 நாளில் செய்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் வேலை செய்ய போகிறாங்க? அவ்வளோதானே? சரி, எத்தனை நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை செஞ்சு முடிப்பாங்க? அவ்வளோதான். அகைன் பாருங்க, இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணம். என்னன்னா, ரெண்டு பேர் வந்து சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். A 20 நாளில் சாக்லேட் சாப்பிட்றான், B 30 நாளில் சாக்லேட் சாப்பிட்றான். ரெண்டு பேர் வந்து சேர்ந்து சாப்பிட்டா அந்த சாக்லேட்டை எத்தனை நாளில் சாப்பிட்டு முடிக்க முடியும்? அவ்வளோதான் கேள்வி. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா ஒரு காமனாக எத்தனை சாக்லேட்டு தெரிஞ்சாதானே நான் சம போட முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பெரிய நம்பர் 30, 30க்கு அடுத்த மல்டிபிள் அப்படின்னு பார்த்தா 60. இந்த 60ன்ற நம்பரை 30ம் டிவைட் பண்ணும், 20ம் டிவைட் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்சிஎம்மா 60 எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எப்போவுமே வந்து ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா பெரிய நம்பர் எடுத்துக்கங்க. பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு அதோட அடுத்த நம்பர் மல்டிபிளை எழுதுங்க. மல்டிபிள்னா அடுத்த பெருக்கத்தை எழுதுங்க. அப்படி எழுதும்போது ரெண்டு நம்பரும் இந்த ரெண்டு நம்பரும் இந்த நம்பரை டிவைட் பண்ணுது. அப்போ இதுதான் எல்சிஎம், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போது 60ன்றதை நான் எடுத்துக்கிறேன். 60ன்றது என்னன்னா சாக்லேட்ஸோட அளவு. ஏ வந்து 60 சாக்லேட் சாப்பிட 20 நாள் எடுத்துக்கிறான், பி இதே 60 சாக்லேட் சாப்பிட 30 நாள் எடுத்துக்கிறான். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து 60 சாக்லேட் சாப்பிட எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? இதான் கேள்வி. பாருங்க, இது வந்து டேஸ் ரெக்வயர்டு. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க சாக்லேட் சாப்பிட்றது எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். பெர் டே ஹவு மெனி சாக்லேட்ஸ் தே வில் ஈட். சரிங்களா? அப்போ பெர் டே தே ஈட். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20 நாளில் 60 சாக்லேட்னா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட், 30 நாளில் 60 சாக்லேட்னா ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் இவன் சாப்பிடுவான். கரெக்டா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்கன்னு கேட்டால் 5 சாக்லேட் சாப்பிடுவாங்க. மொத்தமாக சாப்பிட வேண்டிய சாக்லேட்டு 60. அப்போ 60 5 போட்டால் உங்களுக்கு என்ன வந்துடும்? கரெக்டா? 60 5 போட்டால் 12 வந்துடும். அவ்வளோதான். ஏன்னா 12 into 5 60. தட்ஸ் ஆல். அப்போ ஆன்சர் என்ன? இந்த 12. தட்ஸ் ஆல், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக ரொம்ப ப்ராக்டிக்காக நீங்கள் சம பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சாலுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதணுமா? கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த 20 30 பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு மனசில் புரியணும் என்னன்ட்டு. எல்சிஎம் வந்து 60. சரி, அப்போ 60னா இங்கே வந்து 3 சாக்லேட்டு, இங்கே 2 சாக்லேட்டு. சரியா? அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிட்றாங்க. அப்போ 60 சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேருக்கு தேவைப்படுற நாட்கள் வந்து 12 நாட்கள். அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட். அப்படியே பார்த்த உடனே மனசுல நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ணணும்னு வச்சுங்க, எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். A and B working together can do a piece of work in 12 days, whereas B working alone can do the same work in 18 days. How many days will A alone take to do the work? என்ன சொல்கிறாங்க? A, B, A plus B. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய 12 நாள் ஆகுது.
பி மட்டும் அதே வேலையை செய்ய 18 நாள் ஆகுது. அப்போ ஏ மட்டும் அதே வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும்? இதான் கேள்வி. ஏபி சேர்ந்து 12 நாளில் செய்கிறாங்க, பி 18 நாளில் செய்கிறான். அப்போ ஏ மட்டும் எத்தனை நாளில் வேலையை செஞ்சு முடிக்கிறான்? இது டேஸ் ரெக்வயர்ட். அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். இது 18 12 இது ரெண்டுத்துல இங்கே இருக்கிற நம்பர் எதுவோ அதுக்கு எல்சிஎம் எடுங்க, வேற ஒன்றுமே இல்லை. எல்சிஎம்னா எதுக்கு சார் எடுக்கிறதுன்னு யோசிக்கூடாது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு எடுத்துங்க. இங்கே 18 12 ரெண்டு இருக்கு. அப்போ 18 தான் பெரிய நம்பர் இதில். அப்போ 18க்கு அடுத்த மல்டிபிள் என்னன்னு பார்த்தா 36 வரும். இந்த 36ன்றது 36 நம்பர் பார்த்தீங்கன்னா 18லையும் டிவைட் ஆகும், 12லையும் டிவைட் ஆகும். அப்போனா 36 தான் எல்சிஎம். அப்போனா நான் என்ன பண்ணுறேன்? இந்த சம்மில் 36 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்போ 36 சாக்லேட்னா பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில் 36 சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து 3 சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில் 36 சாக்லேட்னா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட். பி மட்டும் பார்த்தீங்கன்னா 18 நாளில் 36 சாக்லேட் சாப்பிட முடியும்னா ஒரு நாளைக்கு பியால் எத்தனை சாக்லேட் சாப்பிட முடியும்? 2 சாக்லேட் சாப்பிட முடியும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போனா நல்லா புரிஞ்சுக்கிங்க, இங்கே ஒருத்தன் ஏ இருக்கான், இந்த இடத்துல பி இருக்கான். இந்த 2 பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடிய சாக்லேட்டோட மொத்த அளவு தான் இங்கே இருக்கு 3 சாக்லேட்டுன்ட்டு. அப்போ இந்த இடத்துல பி 2 சாக்லேட் சாப்பிட்றான், ஏபி சேர்ந்து 3 சாக்லேட்னா அப்போ கண்டிப்பாக ஏ எத்தனை சாக்லேட் தான் சாப்பிட முடியும்? 1 சாக்லேட் தான் சாப்பிட முடியும், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். நல்லா திருப்பி சொல்கிறேன் பாருங்க. 36ன்றது சாக்லேட்ஸோட அளவு. இந்த 36 எப்படி கிடைக்குதுன்னா எல்சிஎம் எடுக்கிறதும் அதனால கிடைக்குது. 12 நாளில் 2 பேர் சேர்ந்து 36 சாக்லேட்டை சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து 3 சாக்லேட் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பி மட்டும் 18 நாளில் 36 சாக்லேட் சாப்பிட முடியும். அப்போ பியால் ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்றான். எனக்கு என்னன்னா ஏபி சேர்ந்து 3 சாக்லேட்டு, பி மட்டும் 2 சாக்லேட்டு. அப்போ இந்த ஏபியில் பியை கழிச்சேன்னா ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 1 சாக்லேட்டுன்றது வந்துடும். அப்போ 3 - 2 என்ன வந்துடும்? 1. சரி, அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 1 சாக்லேட்னா 36 சாக்லேட் சாப்பிட்டா எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தா 36 நாள் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன? 36. அவ்வளோதான். ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். A tap can fill a tank in 15 minutes while another tap can empty it in 20 minutes. If both taps are open simultaneously, when the tank be full? கேட்குறாங்க பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இதுவும். பாருங்க, ஏன்ற ஒரு டேப் இருக்கு, 15 நிமிஷத்துல தண்ணியை நிரப்புது. பீன்ற டேப் இருக்கு, அது என்ன பண்ணுது? 20 நிமிஷத்துல தண்ணியை வெளில அனுப்புது. இப்போ ஏவும் பியும் தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஓப்பன் பண்ணி விட்டா எவ்வளோ நேரத்தில் தண்ணி நிரம்பும்? இதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள். இது பாருங்க, இது டைம் ரெக்வயர்ட் டு ஃபில்லு, டைம் ரெக்வயர்ட் டு எம்டி. சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து கேள்வி என்னன்னா 15 நிமிஷத்துல டேங்க்ல இருக்க தண்ணியை ஃபில் பண்ணுது, டேங்கை ஃபில் பண்ணுது டேப் ஏ, பைப் ஏ, இல்லை குழாய் ஏ, எப்படி வேணா சொல்லலாம். அதே மாதிரி 20 நிமிஷத்துல டேங்க்ல இருக்க முழு தண்ணியும் வெளியேற்றுது பைப் பி. கேள்வி என்னன்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யும் போது எவ்வளோ நேரத்தில் தண்ணி ஃபில் ஆகும்? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஏ வந்து தண்ணியை நிரப்புது, ஆனால் பி வந்து தண்ணியை வெளியேற்றுது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் என்னன்னா, ஒன்று தண்ணியை உள்ள அனுப்புது, ஒன்று தண்ணியை வெளில அனுப்புது. ரைட்டா? சரி, இப்போ கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன்? எல்சிஎம் எடுத்துக்கிறேன் ஆஸ் யூஷுவல். இங்கே இருக்கிற நம்பர் என்ன? 15 20. 15 20க்கு 20 இருக்குது, அதான் பெரிய நம்பர். 20க்கு அடுத்த மல்டிபிள் 40. இந்த 40ல் வந்து 15 டிவைட் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. அகெயின் 40க்கு அடுத்த மல்டிபிள் எதுன்னு பார்த்தா 60. ஏன்னா 20 40 60 அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அதாவது 20யோட மல்டிபிள்ஸ், 20ஓட பெருக்கம். அப்போ 60 பாருங்க, 60 வந்து 15யும் டிவைட் ஆகும், 60 வந்து 20லையும் டிவைட் ஆகும். அப்போ எல்சிஎம் வந்து 60. அப்போ டேங்கோட கெப்பாசிட்டியை நான் என்ன வச்சுக்கிறேன்? 60 லிட்டருன்னு வச்சுக்கிறேன். அப்போ டேங்கோட தண்ணியோட அளவு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு? 60 லிட்டரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, டாப் ஏ வந்து 15 நிமிஷத்தில் 60 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணுதுன்னா அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணும். அதே பைப் பி பாருங்க, 20 நிமிஷத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றுதுன்னா 60 லிட்டர் தண்ணியை வெளியேற்றத்துக்கு 20 நிமிஷம்னா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தண்ணியை வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தா 3 லிட்டர் தண்ணியை வெளியேற்றும். ஏன்னா 60 கீழே 20 போட்டால் 60 டிவைட் பை 20 போட்டால் 3 லிட்டர்ஸ். இங்கே வந்து 60 டிவைட் பை 15 போட்டால் 4 லிட்டர்ஸ். அப்போ ஏக்கு வந்து ஏ வந்து 4 லிட்டர் தண்ணியை உள்ளே அனுப்பும், அதே சமயம் பி பைப் வந்து 3 லிட்டர் தண்ணியை வெளியே அனுப்பும். அப்போ இதுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா உள்ளே வர்றது 4 லிட்டர், வெளில போகிறது 3 லிட்டர், மொத்தத்தில் தண்ணியில் டேங்க்லேயே தங்குற தண்ணின்னு பார்த்தா 1 லிட்டர் தான். அப்போ ரெண்டு டேப்பையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் போது எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் தண்ணி தான் ஃபில் ஆகுது. 60 லிட்டர் தண்ணி ஃபில் ஆகிறதுக்கு 60 நிமிஷம் தேவைப்படும். அவ்வளோதான், 60 மினிட்ஸ் எனக்கு தேவைப்படும். அப்போ ஆன்சர் இதுதான். தட்ஸ் ஆல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப 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 சிம்பிள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா கொஷின்ஸுமே டெஃபினட்டாக உங்களோட எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடியது தான். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து 4 லிட்டர் இந்த இடத்துல உள்ளே வருது, இந்த இடத்துல
3 லிட்டர் வெளில போகுது, மொத்தத்தில் 1 லிட்டர் தண்ணி தங்குது. சரிங்களா? இது 1 நிமிஷத்துக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு 60 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணனா 1 லிட்டர் வந்து 1 நிமிஷத்தில் ஃபில் ஆகுதுன்னா 60 லிட்டர் தண்ணி ஃபில் ஆக 60 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். பாருங்க, a pipe can fill a tank in 20 minutes. Due to leakage in the bottom of the tank, it takes 25 minutes to fill the tank. இப்போ என்ன சொல்றாங்க, ஏன்ற பைப் இருக்கு, பீன்ற பைப் இருக்கு. A pipe can fill a tank in 20 minutes. A pipe can fill a tank in 20 minutes. Due to the leakage in the bottom of the tank, it takes 25 minutes to fill the tank. இப்போ என்னன்னா, ஒரு பைப் இருக்கு, அது 20 நிமிஷத்துல தண்ணியை ஃபில் பண்ணுது. இப்போ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்கு, அந்த லீக்கேஜை நான் என்ன பண்றேன், பீன் வச்சுக்கிறேன். சரியா? இது ரெண்டும் சேர்ந்து நடக்கும்போது என்ன ஆகுது, தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கு, அதே சமயம் தண்ணி உள்ள வந்துட்டே இருக்கு. A மைனஸ் பி, அதாவது 20 நிமிஷத்துல பைப் ஏ வந்து ஃபில் பண்ணுது, அதே மாதிரி லீக்கேஜ் இருக்கிறதுனால 25 நிமிஷமா ஆகுது. இப்போ கேள்வி என்னன்னா, லீக்கேஜ் பண்ற பைப் பி இருக்குல்ல, அல்லது லீக்கேஜ் இருக்கு டேங்க்ல கீழே ஏதோ இடத்துல லீக் இருக்கு, அந்த லீக்கை நான் பேர் வச்சுக்கிறேன், பீன் பேர் வச்சுக்கிறேன். இந்த லீக்கேஜ் வந்து ஃபுல் டேங்க் தண்ணியும் வெளியேற்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுதான் கேள்வி. கேள்வி நல்லா புரிஞ்சுப்போம். தண்ணி வந்து டேங்க்ல வந்துட்டு இருக்கு, உள்ள வந்துட்டு இருக்கு. இப்படி வேணா சும்மா வரைகிறேன், தண்ணி இப்படி உள்ள வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆயிருக்கு, இந்த இடத்துல லீக்குன்னு வச்சுப்போம். தண்ணி இப்படி வெளில போயிட்டே இருக்கு. என்னன்னா, இந்த லீக் வந்து பைப் கிடையாது, அது லீக், அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறேன், இந்த பீன் வச்சுக்கிறேன். சரியா? அதுதான் இங்கே பீன் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ தண்ணி வந்து உள்ள வருது, அதே மாதிரி 20 இந்த லீக்கெல்லாம் இல்லைன்னா 20 நிமிஷத்தில் டோட்டல் தண்ணியும் வந்து நிரம்பிடும். சரிங்களா? லீக் இருக்கிறதுனால எனக்கு 25 நிமிஷம் ஆகுது. இப்போ கேள்வி என்னன்னா, மொத்த டேங்க்ல இருக்க தண்ணியை வெளியேற்றுறதுக்கு இந்த லீக்கேஜ் வந்து எவ்வளோ நேரத்தில் தண்ணியை வெளியேற்றும், இதுதான் கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 20 இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். சரி, இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டைம் ரெக்வயர்ட் எழுதிக்கிறோம். 20, 25 இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். பாருங்க, 25ன்ற நம்பர் இருக்கு, இது அடுத்த நம்பர் 50, அடுத்த நம்பர் 75, அடுத்த நம்பர் 100. இந்த 100ல பார்த்தீங்கன்னா 20, 25 ரெண்டுமே டிவைட் ஆகும். அதாவது 100, 20, 25 ரெண்டுமே டிவைட் பண்ணும். அப்போ இதுதான் எல்சிஎம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ டேங்கோட கெப்பாசிட்டி என்ன, 100 லிட்டரு. டேங்கோட கெப்பாசிட்டி 100 லிட்டர்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே 20 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது மொத்த டேங்கை. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் ஃபில் பண்ணோம், கண்டிப்பாக 5 லிட்டர். இங்கே இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா லீக்கேஜோட சேர்த்து 25 நிமிஷத்தில் மொத்த டேங்க் ஃபில் ஆகுது. சரிங்களா? அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து ஃபில் ஆகுதுன்னு கேட்டால் 4 லிட்டர் தண்ணி ஃபில் ஆகுது. பாருங்க, இங்க பைப் ஏ வந்து 20 நிமிஷத்துல ஃபில் பண்ணுது. 100 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ண 20 நிமிஷம்னா இந்த 100 கீழே 20ன்னு போட்டா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் ஃபில் பண்ணணும்னு கிடைக்கும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் தண்ணின்னு கிடைக்குது. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல லீக்கேஜ் தான் நம்ம பீன் வச்சிருக்கோம். சரியா? இப்போ இது ரெண்டும் ஒரே டைம்ல வேலை செய்யும் போது 25 நிமிஷம் ஆகுது. அப்போ 25 நிமிஷத்துல 100 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டர் தண்ணி ஃபில் ஆயிருக்குன்னு அர்த்தம். பாருங்க, பைப் உள்ள வந்த தண்ணி வந்து 5 லிட்டரா இருக்கு, ஆனா தண்ணி தங்குற தண்ணி 4 லிட்டரா இருக்கு. அப்ப வெளியேற தண்ணி எவ்வளவு லிட்டர்னு கேட்டா 1 லிட்டர். அந்த 1 லிட்டர் எதனால, லீக்கேஜ்னால. அப்ப அந்த பீன்ற லீக்கேஜ்னால 1 லிட்டர் வெளில போகுது. அப்போ 5 - 1, அதுதான் எனக்கு என்னவா கிடைக்குது, 4 லிட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரி, அப்பனா 1 லிட்டர் தண்ணி 1 நிமிஷம். அப்போ 100 லிட்டர் தண்ணியை வெளியேறது எவ்வளவு நேரம் தேவைப்படும், 100 நிமிஷம் தேவைப்படும். அவ்வளவுதான், 100 மினிட்ஸ் தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணியை வெளியேற்றது எவ்வளோ நேரம் தேவைப்படுது, 1 நிமிஷம்னா 100 லிட்டர் தண்ணியை வெளியேற்றது எவ்வளோ நேரம் தேவைப்படும், 100 நிமிஷம். தட்ஸ் ஆல். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணால் இந்த சம்லாம் டக்கு நம்ம பார்த்த உடனே போட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒன்ஸ் இது புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. மைண்ட்லேயே ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? எல்லாமே மைண்டில் போடுற சம் தான். இதெல்லாம் வந்து எழுதி போட வேண்டிய சம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ரைட், இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதிட்டு இருக்கேன். சரிங்களா? ரைட், இப்போ பாருங்க அடுத்த சம். 2 men or 4 women can do work in 28 days. இங்கே நான் எழுதிக்கிறேன், மென்னு உமன். சரிங்களா? மென் ப்ளஸ் உமன் எத்தனை டேஸில் வேலை செய்கிறாங்க, 2 men அப்புறம் 4 women complete the work in 28 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. How long will 4 men, இங்கே வந்து 2 men plus 4 women சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடிக்கிறாங்க, 28 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, 4 men plus
8 women. இது இங்கே இந்த இடத்துல women வரணும் சரியா. 4 men plus 8 women. எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க, how many daysல வேலையை முடிக்கிறாங்க, அது நான் டீன்னு எழுதிக்கிறேன். அல்லது இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரலாம், எப்படி வேணா சொல்லலாம். பாருங்க 2 men 4 women சேர்ந்து 28 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 4 men 8 women சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறது அப்படியே டபுளா இருக்கா. 2 மென்ன்றது இங்க 4 மென்னா இருக்கு, 4 உமன்ன்றது இங்க 8 உமனா இருக்கு. அப்போ இங்க இருக்கிற ஆட்கள் இங்க வந்து எத்தனை ஆட்கள் இருக்காங்களோ அத மாதிரி இங்க வந்து டபுளா இருக்காங்க. இங்க இருக்கிற ஆட்கள் மாதிரி இங்க இருக்கிற ஆட்கள் வந்து டபுளா இருக்காங்க. அப்போ எப்பவுமே ஆட்கள் அதிகமாகும் போது நாட்கள் கம்மியாகும். இங்க ஆட்கள் டபுள் ஆச்சுன்னா நாட்கள் வந்து பாதி ஆகும். வேற ஒண்ணுமே இல்லை. இங்க என்ன வேல்யூ வருதோ அது அப்படியே ரேஷியோல ரிவர்ஸ்ல வரும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த சம்மா இருந்தாலும் சரி, ஆட்கள் அதிகமாகும் போது சரிங்களா, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தேவைப்படுற நாட்கள் கம்மியாகும். அப்போ இங்க ஆட்கள் எத்தனை மடங்காவது, 2 மடங்காவது. இங்க இருந்து இந்த வேல்யூ வந்து எத்தனை மடங்காவது, 2 மடங்காவது. அப்ப டெஃபினட்டா டேஸ் வந்து எனக்கு கம்மியாகும். எத்தனை மடங்கு கம்மியாகும்னா பாதி மடங்கு கம்மியாகும். அதாவது இங்க ஆட்கள் 2 மடங்குன்னா இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணா 1/2. இத்தனை மடங்கு எனக்கு டேஸ் வந்து கம்மியாகும், அவ்வளவுதான். அப்போ இத்தனை மடங்கு கம்மியாகும்னா எனக்கு ஆட்கள் டபுள் ஆகுது. அப்ப டேஸ் வந்து கம்மியாகும்னா 28ன்றது எத்தனை நாளா மாறும், 14 நாளா மாறும். வேற ஒண்ணுமே இல்லை, அதான் பாதி ஆகும். அப்ப ஆன்சர் எது, 14 days. நீங்க பார்த்துட்டு டைரக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நீங்க சம்ம சால்வ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் டைரக்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இருக்கிற மக்கள் டபுள் மடங்கு ஆகுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டபுள் மடங்கு ஆகுறதுனால வேலை செய்யறதுக்கு தேவைப்படுற நாட்கள் அப்படியே பாதியா மாறிடும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. சப்போஸ் இதே கேள்வி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, 1 மடங்கு ஆட்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 27 நாள்ல வேலை செய்யறாங்க, 3 மடங்கு ஆட்கள் வந்து அதே வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு கேள்வி கேட்டா இங்க ஆட்கள் 3 மடங்கு ஆகுதா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகுன்னா 1/3 குறையும் நாட்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆன்சர் வந்து 9 வந்துடும். வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது 3 டைம்ஸ்னா குறையிறது வந்து 1/3 டைம்ஸா இருக்கும், அவ்வளவுதான். இங்க வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ குறையிறது 1/2 டைம்ஸா இருக்கும், அவ்வளவுதான். சப்போஸ் எனக்கு 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா குறையிறது வந்து 1/5 டைம்ஸ் குறையும், அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சே நீங்க சம்ம ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, A is thrice as good as workman as B. A is thrice as good a workman as B. அப்பனா என்ன அர்த்தம்னா A இருக்கான், B இருக்கான். B வந்து B மாதிரி A வந்து 3 மடங்கு வேலை செய்யறான். B வந்து ஒரு வேலை செஞ்சா B வந்து ஒரு வேலை செஞ்சா A வந்து 3 மடங்கு வேலை செய்யறான், அதான் விஷயம். A is thrice as good as workman as B. இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. And together they finish a work in 24 days. இங்க என்ன சொல்றாங்க, இவங்களோட வேலை திறன், அதாவது எஃபிஷியன்சி தான் இங்க கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி. அப்ப டேஸ் ரெக்கார்டுன்னு பாக்குறோம். டேஸ் ரெக்கார்டுன்னு பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா டேஸ் ரெக்கார்டு வந்து A B சேர்ந்து செய்யும் போது, இதே வேலையை ஏவும் B சேர்ந்து செய்யும் போது, இந்த இடத்துல தெரியாது, இந்த இடத்துல தெரியாது, ஆனா இந்த இடத்துல தெரியும். ஏவும் B சேர்ந்து செய்யும் போது எத்தனை நாள் ஆகுது, 24 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அதாவது அவங்க செய்யக்கூடிய வேலை திறன், சரிங்களா. அந்த வேலை திறன் அல்லது செயல்திறன் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா B மாதிரி 3 மடங்கு A வந்து அதிகமான வேலை செய்யறோம். அப்போ B ஒரு சாக்லேட் சாப்பிட்ற அதே நேரத்தில் Aவால 3 சாக்லேட் சாப்பிட முடியும். மொத்தத்தில் ஏவும் B சேர்ந்து எத்தனை சாக்லேட் சாப்பிட முடியுதுன்னு கேட்டால் 4 சாக்லேட் சாப்பிட முடியுது. இதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு 4 சாக்லேட் சாப்பிட்றாங்க. இப்போ சேர்ந்து எத்தனை நாள் ஒரு வேலையை செய்யறாங்கன்னு கேட்டால் 24 நாள். அப்ப 24 நாள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிட்டா 24 நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க, 96 சாக்லேட் சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம். அப்ப மல்டிப்ளை பண்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, in how many days it can be done by B. B ஆல எத்தனை நாள்ல இதே 96 சாக்லேட்டை சாப்பிட முடியும்னு கேட்குறாங்க. அப்ப B ஆல இதே 96 சாக்லேட் சாப்பிடணும். B ஆல எனக்கு தெரியும் ஒரு சாக்லேட் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும். அப்ப Bக்கு வந்து 96 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு 96 நாட் தேவைப்படும். அப்ப ஆன்சர் 96 days, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ கேள்விகளை எப்படி அவங்க கொடுத்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப ஈஸியாக கன்வீனியன்ட்டாக உங்களோட ஆர்டருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். சாக்லேட்ஸ்ன்ற ஒரு பேசிக்காக ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டை வச்சு டக்குன்னு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. ஸோ அப்போது திருப்பி ஒன்றா சொல்கிறேன், A 3 மடங்கு வேலை செய்யலாம் B விட. அப்போது B ஒரு சாக்லேட் சாப்பிட்ற அதே நேரத்தில் Aவால் 3 சாக்லேட் சாப்பிட முடியுது. ஏவும் B சேர்ந்து 4 சாக்லேட் சாப்பிட்றாங்க. மொத்தத்தில் 2 பேரும் சேர்ந்து 24 நாள் சாக்லேட் சாப்பிட்ருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 4 சாக்லேட், 24 நாளைக்கு 96 சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. B மட்டும் அதே 96 சாக்லேட் சாப்பிட எத்தனை நாள் ஆகும் அப்படி கேட்கும்போது B ஆல ஒரு சாக்லேட் தான் சாப்பிட முடியும். அப்போ 96 சாக்லேட் சாப்பிட்றதுக்கு 96 நாள் தேவைப்படும். ஆன்சர் 96 days, அவ்வளவுதான். இப்போ அடுத்தது
If 2 men and 3 women can do a piece of work in 8 days, 3 men and 2 women in 7 days, in how many days can the work be done by 5 men and 4 women working together? இந்த சம பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும், குரூப்பாக பிரிச்சுக்கணும். நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்க, அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். இவங்களெல்லாம் ஒரு குரூப்பு அப்படின்னு எடுத்துக்கிறேன், இவங்களெல்லாம் ஒரு குரூப்புன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இவங்கெல்லாம் ஒரு குரூப். இப்போ அடுத்த குரூப் இங்கே பாருங்க, அடுத்த குரூப் எது? இவங்க அடுத்த குரூப் இது வரைக்கும். அப்புறம் அடுத்த குரூப் இங்க இருக்கு இது வரைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப், இதுதான் செகண்ட் குரூப். சரியா? இது வந்து தேர்ட் குரூப். அவ்வளவுதான். இப்போ நான் எழுதிக்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக எழுதிக்கிறேன். நான் சிம்பிளா வந்து ஹியூமன்ஸ் எழுதிக்கிறேன். ஹியூமன்ஸ் அப்போ மனிதர்கள். அவங்களுக்கு தேவைப்படுற டேஸ், டின்றது டேஸ். பாருங்க, 2 men plus 3 women எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 8 daysல. அடுத்ததா 3 men plus 2 women complete the same work in 7 days. 7 நாள்ல முடிக்கிறாங்க. 3 men 2 women 7 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்ததா பாருங்க, கேள்வி என்ன? 5 மென்னோ 4 உமனோ சேர்ந்து, 5 மென்னோ 4 உமனோ சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? இதான் கேள்வி. இதான் கேள்வி, வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை ஆன்சர் பண்ண போறோம். பாருங்க, இதை ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்பவுமே எல்லாத்தையும் மென்னா மாற்றணும் அல்லது எல்லாத்தையும் உமனா மாற்றணும். இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். அப்பதான் சம்ம சால்வ் பண்ண முடியும். ஒன்று எல்லாத்தையும் மென்னா மாற்றணும் அல்லது எல்லாத்தையும் உமனா மாற்றணும். சரி, எப்படி எல்லாத்தையும் மென்னா மாற்றுறது அல்லது எல்லாத்தையும் உமனா மாற்றுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை மென் ஈக்குவல் டு எத்தனை விமன்ன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எத்தனை மென் ஈக்குவல் டு எத்தனை விமன்ன்றதை கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ எத்தனை மென் ஈக்குவல் டு எத்தனை விமன்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸி. இதை ஓரலாகவும் கண்டுபிடிக்கலாம், இல்லை நம்ம கால்குலேஷன் எழுதியும் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து இப்போ கால்குலேஷன் எழுதி காட்டுறேன். பாருங்க, இப்போ 2 men 3 women எத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்க? 8 daysல. நான் முதலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஆல்வேஸ் வந்து மென்னு டேஸு ஈக்குவல் டு மென்னு டேஸு. ஆல்வேஸ் எந்த சம்மா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆல்வேஸ் வந்து இந்த இடத்துல மென்னு வர இடத்துல உமன் வரலாம், தப்பு கிடையாது. சில்ட்ரன் வரலாம், தப்பு கிடையாது. பாய்ஸ் வரலாம், கேர்ள்ஸ் வரலாம், என்ன வேணா வரலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல மென்னு வர இடத்துல எனக்கு என்ன வந்திருக்குன்னா 2 men plus 3 women வந்திருக்கு. அவ்வளோதான். அப்போ நான் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, இது எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸு, இது எனக்கு செகண்ட் கேஸு, இது எனக்கு தேர்ட் சிச்சுவேஷன், தேர்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் பிரகாரம் 2 men ப்ளஸ் 3 women எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்புறம் ஈக்குவல் சிம்பிள் வந்துடுச்சு, எழுதிட்டேன். அப்புறம் அடுத்த செகண்ட் கேஸ் பாருங்க, 3 men ப்ளஸ் 2 women. இதானே செகண்ட் கேஸ். 3 men ப்ளஸ் 2 women எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 7 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது அதாவது சால்வ் பண்ணுறோம். 8 into 2 men, 8 into 2 men எனக்கு எத்தனை men வரும்? 16 men வரும். ப்ளஸ் 8 into 3 women, இந்த 8 இந்த 3 women மல்டிப்ளை பண்ணால் 24 women வரும். ஈக்குவல் டு 7 into 3 men, இந்த 3 இந்த 7 மல்டிப்ளை பண்ணால் 21 men வரும். ப்ளஸ் 2 into 7, 2 women into 7, அப்போ என்ன வரும்? எனக்கு 14 women வரும். சரி, 2 into 7 14. இப்போ மென் எல்லாம் ஒரு சைடு, உமன் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரும். இப்போ இந்த இடத்துல 24 men women அதிகமாக இருக்கு, 14 women வந்து கம்மியாக இருக்கு. அப்போ இந்த 14 இந்த சைடு கொண்டு வரும். அப்போ 24ல் 14 கழிஞ்சுதுன்னா, ஏன்னா இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் தான், அப்போ டிஃப்ரென்ஸ் தான் எடுக்க முடியும். ரைட்டா? அப்போ 24 women இங்க இருக்கு, 14 women இங்க இருக்கு. இந்த உமனா 14 women இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ் ஆகும். அப்ப 24ல் 14 போச்சுன்னா எனக்கு வெறும் 10 women கிடைக்கும். which is equal to 16 men இருக்கு, 21 women இருக்கு, சாரி men இருக்கு. சரியா? இப்போ உங்களுக்காக நான் சும்மா அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். இதையும் நான் கால்குலேட் பண்ணா 10 கிடைச்சிச்சு. இப்போ இந்த 16 men 21 men இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். இந்த 16 தான் சின்னது, அதனால இதை இந்த சைட் கொண்டு வரும். அப்போ 21ல் 16 போச்சுன்னா 5 கிடைக்கும், 5 men. அப்போ 5 men ஈக்குவல் டு 10 women. அப்போ 2 women ஈக்குவல் டு 1 men சொல்லலாமா?
அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்கு இங்கே அளவு கிடச்சிச்சு. என்ன அளவு கிடச்சிச்சு? எத்தனை மென்னுக்கு எத்தனை விமன்ன்ற அளவு கிடச்சிச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக இதை நீங்கள் இப்படி போட்டு தான் எழுதணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் மைண்ட்லேயே போடலாம் இந்த விஷயத்த, சரிங்களா? அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நாம இந்த சம பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த 2 women ஈக்குவல் டு 1 menன்றதை நம்ம இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் எல்லாத்தையும் ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். பட் இதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்தோன்னே நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக பார்த்து நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்தது, இப்போ நம்ம கேள்விக்கு வர போகிறோம். கேள்வியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நாம் வந்து 2 டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் கொடுத்துருந்தா எல்லாத்தையும் நம்ம ஒரே குவாலிட்டியாக மாற்றிக்கணும். ஒரு மென், ஒரு குரூப் ஆஃப் மென், ஒரு குரூப் ஆஃப் உமன் கொடுத்துருந்தாலும் நாம் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் மென்னாக மாற்றணும் அல்லது எல்லாத்தையும் உமனாக மாற்றணும். நம்ம இங்கே எல்லாம் ஒரு மென் ஈக்குவல் டு 2 உமனா, அதனால ஒரு மென் ஈக்குவல் டு 2 விமன்னா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், உமனாக மாற்றிக்கிறேன். சரியா? ரைட். இப்போ பாருங்க, 2 மென் இருக்கீங்க. அதாவது இந்த கேள்வி பிரகாரம் இந்த இடத்துல பாருங்க 2 மென் இருக்கு. இந்த 2 மென்னுக்கு எத்தனை உமன் சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னு கேட்டால் 4 உமனை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ இந்த 4 உமன் பிளஸ் 3 உமன் சேர்ந்தா 7 உமன் மொத்தமாக வரும். அப்போ 7 உமன் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்கன்னு கணக்கு வருது, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ 7 உமன் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏன்னா 2 மென்னுக்கு ஈக்குவல், ஒரு மென்னுக்கு ஈக்குவல் 2 உமன்னா, அப்போ 2 மென்னுக்கு ஈக்குவல் வந்து 4 உமன் தான் வர முடியும். அப்போ இந்த 2 மென்னுக்கு ஈக்குவல் 4 உமன், எல்லாத்தையும் நான் உமனாக மாற்றிக்கிறேன். அப்படி மாற்றும் போது இந்த 4 உமன் பிளஸ் 3 உமன் ரெண்டுத்தையும் சேர்த்தா 7 உமன் ஆகிடும். அப்போ 7 உமன் சேர்ந்து 8 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, எனக்கு 5 மென்னும் 4 உமனும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், மென் எல்லாத்தையும் உமனாக மாற்றி சம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போது ஒரு மென்னுக்கு 2 உமன் சரிசமமாக வேலை செய்கிறாங்கன்னா 5 மென்னுக்கு எத்தனை உமன் வர முடியும்? 10 உமன் வர முடியும் சரிசமமாக வேலை செய்ய. அப்போ இந்த 10 உமன் ப்ளஸ் 4 உமன் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா, ஏன்னா 5 மென்னை நாம அதுக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடிய 10 உமனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? 1 men ஈக்குவல் டு 2 உமன், அப்போ 5 men ஈக்குவல் டு 10 உமன். அப்போ 10 உமன் ப்ளஸ் 4 உமன் டோட்டலாக எவ்வளோ வருது? எனக்கு 14 உமன் வருது. இவங்க எத்தனை நாளில் வேலை செய்வாங்க? இதான் கேள்வி. அப்போ கொஸ்டினை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, எப்படி நான் மென் டேஸ் ஈக்குவல் டு மென் டேஸ் சொல்லணும், அதே மாதிரி தான் உமன் டேஸ் ஈக்குவல் டு உமன் டேஸ் தாராளமாக சொல்லலாம். இப்போ முதல் இடத்துல இது W1 D1 W2 D2 அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல 7 உமன் 8 நாளில், 7 உமன் 8 நாளில் விச் இஸ் ஈக்குவல் டு 14 உமன் 14 உமன் எத்தனை நாளில், அது கேள்வி. அப்போது இந்த 7 வந்து ஒரு வாட்டி கேன்சல் ஆகும், இந்த 14 2 வாட்டி கேன்சல் ஆகும், அகைன் இந்த 2 வந்து ஒரு வாட்டி கேன்சல் ஆகும், 8 வந்து 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போது x ஈக்குவல் டு 4 கிடைச்சிடும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் x ஈக்குவல் டு 4. அப்போ ஆன்சர் வந்து 4 days, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் லாஜிக் புரிஞ்சுக்கங்க. 7 உமன் 8 நாளில் செய்கிறாங்கன்னா இதை மாதிரி டபுள் மடங்கு இருக்க 14 உமன் எத்தனை நாளில் செய்வான்னு கேட்டால் டபுள் மடங்கு அப்படின்னு வருதுன்னா அப்போது செய்யக்கூடிய வேலையோட நாட்கள் அளவு வந்து பாதியாகுன்றது இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 8 நாள்ன்றது 4 நாளாக மாறும் அப்படின்றத டேரெக்டாக கூட சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் போடணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சிம்பிளாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே எழுதியிருக்கேன், இந்த இடத்துல எழுதியிருக்கேன், இதெல்லாம் ஆக்சுவலாக எழுதணுமான்னு கேட்டால் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது, மைண்ட்லேயே போடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். எப்படின்னா முதல் குரூப்பில் 8 டேஸு 2 மென்னுனா 16 மென் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2 men 8 days, அப்போ 2 × 8 எவ்வளோ 16 மென் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டாவது குரூப்பில் 3 men 7 daysனா 21 என்ன இருக்குது, 3 men 7 days. 3 men 7 daysனா ஆக்சுவலாக என்ன இருக்காங்க, 21 இருக்காங்க, மென் இருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போனா முதல் கேஸில் 16 மென்னும் செகண்ட் கேஸில் 21 மென்னும் இருக்காங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னடான்னு பார்த்தா உங்களுக்கு கிடைக்க போகிறது 5 men கிடைக்க போகுது, அவ்வளோதான். அதே மாதிரி முதல் கேஸில் உமன் 3 × 8னா 24 உமன், செகண்ட் கேஸில் 2 உமன் × 7 daysனா 14. அப்போது முதல் கேஸில் வந்து எனக்கு இருக்கிறது வந்து 24ம், செகண்ட் கேஸில் எனக்கு இருக்கிறது 14 உமனும் இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தா 10. இப்போ 10 உமன், அப்போது என்ன வருதுன்னா 10 உமன் ஈக்குவல் டு 5 men, அவ்வளோதான். இதை நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், இதெல்லாம் தேவை கிடையாது, இந்த மனசுலேயே நீங்கள் போடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸை எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் எழுதிக்கலாம். அகைன் அது கூட இந்த கொஸ்டினுக்கு தேவை கிடையாது, ஏன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம 4ன்றதை போட்டு போயிட்டே இருக்கலாம். மொத்தத்தில் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. எப்போவுமே எந்த ஒரு சம் இருந்தாலும் சரி
கற்றுக்கும் போது வேணால் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். பட் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மைண்ட்லேயே போட்டு பாருங்கள். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, சம் முடிஞ்சிடுச்சு. சக்தி அகாடமியில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா டேரக்ட் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேரக்ட் கிளாஸஸ் எடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்களால் 100% ரிசல்ட் கொடுக்க முடியும். யாருக்கு அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதே சமயம் நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதாவது ஸ்டடி டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். சில முக்கியமான ஸ்டடி டெக்னிக்ஸை இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷனில் நிறைய விஷயத்தை ஈஸியாக வந்து கற்றுக்க முடியுது. சரிங்களா? ஏன்னா சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் அப்ரோச்சை இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸை அதை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% அவங்க எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்ஸ்லேயே ஷியோராக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடுது. அதாவது வேலை கிடைச்சிருது. சரிங்களா? சரி, உங்களை நான் மீண்டும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யூர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.